ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. யார் அது இந்நேரத்தில் கதவு தட்டுத்துன்னு இவ பேட்டெல்லாம் பாதுகாப்புக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே இயான் வந்திருக்காங்க. பார்த்த உடனே ஹீரோயினுக்குனா ஷாக்கு. இந்நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இயானுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க. ஆளை காணோம். ஐயோ எங்கே போனாருன்ட்டு அவன் பதறி அடிச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்க. என்ன நீங்கள் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்கன்ட்டு ஷாக்கில் நின்றுட்டுருக்கா. என்ன நைட்டு பேட்டெல்லாம் விளையாடுவ போல அப்படின்ட்டு அவர் கலாய்ச்சிட்டே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அட சொல்லுங்க, என்ன நைட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கே வந்திருக்கீங்க? யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை தான் நீ அன்றைக்கு போன டைம் சாப்பிட்டு இருந்த, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்த அப்படின்ட்டு இவ பசியில் இருப்பா நைட் ஆச்சுன்ட்டு அந்த அளவுக்கு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வகை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்குனா சந்தோஷம் தாங்கல, இவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அப்படின்ட்டு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் செக்ரட்டரி தான் பாவம் வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கான். பாத்ரூம்லேயே தேடி பார்க்குறான், ஆளை காணோம். எங்கடா போயிட்டாருன்ட்டு அவன் உட்காந்து மண்டையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ஜாலியாக சாப்பிட்ருக்கா. நீ ஏதோ கொஞ்சம் சௌகமாக இருந்துட்டு வந்தேன், ஆனால் நீ என்னடா ஜாலியாக சாப்பிட்ருக்க அப்படின்ட்டு இருக்க. அவளுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வரக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னோட சொத்தெல்லாம் எங்கிட்ட இருந்து பறிக்கலான்னு பார்த்தா தெரியுமா? கிட்டத்தட்ட அவங்க பையன் மட்டும் போதுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. எங்கள் அப்பா கூட சண்டை ஆயிடுச்சு. பார்த்தா அதுக்கு டக்குன்ட்டு தலையில் வேலை இடிச்சிட்டு அப்படின்ட்டு அவள் தலையை காட்டிட்டு இருக்க. வேற எதனா பிரச்சனையாச்சா என்ன? அது மட்டும் தானே, இல்லை உடம்புல வேற ஏதாச்சும் ஆச்சா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவளை பற்றி அக்கறைப்படுறாங்கல்ல, அதனால ஒரு மாறி ஆயிடுது. இன்னொரு பக்கம் ராணியை தான் காட்டுறாங்க. ராணி சும்மாவே எப்படா எந்த பிரச்சனையும் இழுக்கலான் இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் அரண்மனையில் வந்திருப்பால, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு புது பிளானை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஐயான் இருக்கான்ல, ஹீரோயினுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, அவங்க அப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முட்டையில் அடி வாங்கினகாட்டி ஹீரோயினா அவனோட இளவரசர் கோட்ரஸ் இருக்குல்ல, அதுக்கே மாப்பிள்ள கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு, இது ஒன்றும் புதுசுலியங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயின் வருவாங்கிற மாதிரியே தெரிஞ்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்க. இவ வேணும்னே உட்காந்து உரசிட்டு ஒட்டிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பில்டப் காட்டணுன்ட்டே பண்ணிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு தள்ளி நில்லு அப்படின்ட்டியான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் விடுற மாதிரி தான் தெரியல. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்து, இந்தாங்க இளவரசி, இனிமேல் இந்த ரூமில் நீங்கள் தான் இருக்கணும்னு இருக்க. நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு வேலை செய்கிறவங்க கிட்ட கூட்டிட்டு இருக்கா. நீங்கள் என்ன ஜான்னு கூப்பிடுங்க, நான் ஒரு சரியான செமையான பரபரப்பான ஆள், அதனால நீங்கள் என்ன ஜான்னு கூப்பிடுங்கும் போது ஓகே ஓகே அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டு நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்ட்டு திரும்ப ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ எப்படியோ என்கிட்ட வேலையெல்லாம் செய்யலை தானே, நீ ஏனோட ஆளு தானே, அதனால நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவள் காடை கொடுத்துட்ருக்க. அப்போ நான் உங்களை அரசினே கூப்பிடுட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் கலாய்ச்சிட்டு கேட்டுட்ருக்கான். ரெண்டு பேர்த்து கூட நல்லா கெமிஸ்ட்ரியே நல்லா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அரண்மனையில், இன்னைக்கு இளவரசர் கோட்ரஸில் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுதுன்ட்டு ஃபஸ்ட்டு காலே ஏன் தான் பண்ணுறாங்க. பண்ணினோடனே என்ன ரூம் பிடிச்சிருக்கா, எல்லாமே ஓகேவான்ட்டு பாய் ஃப்ரெண்டாகவே மாறி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் எப்படி இல்லைன்னு சொல்லுவா, அதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கா. நான் வேணா உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணட்டா, எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு இவ வேணும்னே வேலை வாங்கிட்டு இருக்க. ஆனால் வேலை செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி கேட்கறதுலேயே குறியா இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஒரு பூனை வேற உள்ள குதிச்சிருது. அந்த அம்மா ஒட்டு கேட்கலான்னு வந்தவங்க பயந்தடிச்சுட்டு போயிட்டு இருக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு இருக்கான். அதான் அவனுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேவா இருப்பேன், நான் ரொம்ப இண்டிபெண்டான உமன், அதனால தான் நான் இங்கெல்லாம் இருக்க முடியுமான்னு கேட்குறேன். நான் ஒர்க்கும் போகணும் இல்லை, எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்ட்டு 1008 இதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உனக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இதை தான் நீ பண்ணுற ஹெல்ப்பா அப்படின்னு யான்னு கேட்டுட்டு இருக்க. நான் இங்கே புதுசு இல்லை, உங்களை விட்டால் நான் யார்கிட்ட கேட்கறது, நீங்கள் தான் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி கேளு, உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் என்ன ஒத்துக்கிட்டீங்க கல்யாணம் பண்ணுறக்கு அப்படின்ட்டு இருக்க. எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் ரீசன் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, பட் நீ அதை வச்சு நல்லது தான் பண்ணிட்டு இருக்க. ரெண்டாவது விஷயம், உங்ககிட்ட அழகு இருக்குது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கே நம்ப முடியல, அது எப்போவுமே பிறவியில் தான் இருக்கிறது தானே. அடுத்து அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே அடுத்த அரசராகணும்னு ஆரம்பிச்சேன்னா நீ எனக்கு துணையாக இருப்பேன்னு தெரியும், வேறு யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின்கே ஷாக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ராணி இருக்காங்களா, அவங்க அந்த கிரீடத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு இந்த டைம் ஹீரோயின் என்கிட்ட இருந்து மாட்டாமல் தப்பிக்க முடியாது, நான் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேங்கிற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட வில்லித்தனமாகவே எதுவுமே இந்த தலைக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களே, பட் இந்த டைம் வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. என் ஃபோனில் ஏதோ நியூஸை பார்த்துட்டு இன்னைக்கு என்னென்னலாம் மீட்டிங் இருக்கோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. பெரிய சம்பவம் ஏதோ பண்ணுற மாதிரியே இவங்க டைலாக் கொடுத்துட்ருக்க. அதே மாதிரி தான் பெரிய சம்பவம் பண்ணி விட்டுறாங்க. நம்ம இளவரசரோட கோட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் டீம் அனுப்பி விட்டுட்ருக்காங்க. இங்கே ஹீரோயினா ஜம்முன்னு படுத்த மத்தையில் தூங்கிட்டு இருக்கா. ஆனால் ஜான் தான் வந்து எந்திரிங்க அப்படின்ட்டு ஹீரோயின் எழுப்பி விட்டுருக்க. அங்கே வேலைக்காரங்க எல்லாமே தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, பட் யாரையுமே கேட்கல. அவங்க பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு இருக்க. அவங்க இந்த மாதிரி அன்னைக்கு நீங்கள் அரண்மனையில் வந்திருந்தீங்களே, அதுக்கப்புறம் தான் இந்த தீ பிடிச்ச சம்பவம் நடந்துச்சு. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யாரை மீட் பண்ணீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவ உங்ககிட்ட எதனா வாரண்ட் இருக்கா அப்படின்ட்டு
சொல்லிட்டு இருக்கா. பட் எங்களை அனுப்பினதே ராணி தான், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தோன்ட்டு இருக்க. ஹீரோயின் அங்கே இளவரசரை தானே பார்த்துருப்பா இயானை. அவன் மட்டும் இயானை பார்த்தேன்னு சொன்னால் இயானுக்கு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அவன் மேலே ஆல்ரெடி பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. அதனால ஹீரோயினுக்கு வாய் அடைச்சு போய் நின்றுட்டு இருக்கா, எதுவுமே சொல்லலை. அவள் என்னென்னலாம் கேட்டு மனுப்ப முடியுமோ பண்ணிட்டு இருக்கா. பட் அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவளை அரெஸ்ட் பண்ணாம போக மாட்டானுங்க போல. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம தனியாக போய் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. அங்கே அவளோட ஆஃபீஸ்க்கும் ஆளுகளை அனுப்பிட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லாமே ஹீரோயின் மேலே தான் சந்தேகம் வந்து எல்லாமே செக் பண்ணுற மாதிரி. அதுக்கு ஹவுஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன். இங்கே நான் ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிறவங்க எல்லாம் பாடி கார்ட் கிட்ட பேசி அப்படியே மலுப்பி இழுத்துட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு அந்த சாக்லெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா நம்ம ஜானு. நல்லா பார்த்துக்கிறாங்களே நம்ம ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க. அங்கே அவள் இளவரசருக்கு கால் பண்ணுற இயானுக்கு இயான் ஃபோன் எடுக்கல, அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இன்னைக்கு அவர் ரிச்சுவல்ஸ்க்கு போயிருக்காரு அப்படின்ட்டு. யாரோ உங்க அரசர் இருக்கார்ல, அவரோட நினைவஞ்சலியாமா, அதுக்காக அவர் போயிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே அவரும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பக்காவா உட்காந்து அந்த சடங்குக்குள்ள இறங்கிட்டாங்க. ஹீரோயின் ஃபோன் தானே எடுக்க மாட்டாருன்ட்டு அவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அவங்கள கால் பண்ணி அரண்மனைக்குள்ள எப்படியாச்சும் ஓடி போய் கத்தி சொல்ல வச்சிடலான்ட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் அங்கே காமனர்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை, அதனால அவங்க போனாலும் வேஸ்ட் தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது கண்ணி வச்ச இடலாம் கண்ணி வெடியா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு வேற வழியே எல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு இருக்கா. எப்படியாச்சும் நான் திரும்ப வந்துடுவேன்ட்டு அவள் இது கான்ஃபிடென்ட்ல போனாலும் இன்னைக்கு காப்பாத்துங்கன்ட்டு அந்த வேலை செய்யறவங்க கிட்ட கதறிக்கிட்டு இருக்கா. வேற வழியே இல்லாமல் ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அதே மாதிரியே நம்ம அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்களே சொன்ன மாதிரியே உள்ள விடல, எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. பட் அந்த இடத்துக்கு ஜான் ஸ்கூட்டில வந்திருக்காரு. வந்த உடனே சரி என்ன இங்க பாருங்க அப்படின்ட்டு இவங்க தான் கஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது ஹீரோயினோட ஆளுன்ட்டு. இதோ இந்தாங்க அப்படின்ட்டு அந்த ராயல் பேட்ச் இருக்குள்ள அதை காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்படி வந்துச்சு என்ன எதுன்னு தெரியல. பட் இந்த பாத்ரூம் ஃப்ளஷ் இருக்கும் தெரியுமா, அதுலேருந்து ராயல் பேட்ச், அதுவும் அது இயானோடது, அதை எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க இதை வச்சுட்டு எப்படியாச்சும் உள்ளே போயிடுங்கன்ட்டு இருக்க. இது எவ்வளோ ப்ரீஷியஸ், இங்கேருந்து எடுக்குங்கிற மாதிரி ஜானுக்கு ஆயிடுது. என்ன நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் உங்களை நம்புறேன், முழுசாக நம்பலான்ட்டு வழக்கம் போல இவன் நடிப்பை போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க. அதே இதில் தான் ஜானும் வந்து காட்டியிருப்பான். 2 பேர்த்தையும் உள்ளே விட்டுட்டாங்க எப்படியோ. பட் அது கொஞ்சம் தூரம் நடக்கிறதே லேட் ஆகிடும் போல. எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிடுறாங்க. போனால் அந்த சடங்கு நடந்துட்டு இருக்குல்ல, பாதியில் கத்தவும் முடியாது கூப்பிடவும் முடியாதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. எல்லாருமே சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு எப்படி போய் இப்போ ஐயானை கூப்பிடுறதுன்னு தெரியல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு மண்டே பிச்சுட்டு இருக்கும்போது அவங்க செக்ரட்டரி ஞாபகம் வருது. அவனை மட்டும் உட்காந்து மேட்ரு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் நினச்சிட்டு செக்ரட்டரி கிட்டேயே கெட்ட போட்டு போயிடுறா. தோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரமா வாங்க அப்படின்ட்டு. இவதான் ஹீரோயினோட ஆளுன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியுமே, கூடயே சுற்றி இருப்பாளின்னு இருக்க. அங்கே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்குள்ள அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இயானும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா அவன் இருந்ததே அரண்மனையில் தானே, என்ன மீறி எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு இருக்க. இது எல்லாமே ஆர்டர் தான் அப்படின்ட்டு இருக்க. யார் கொடுத்தாங்கிற மாதிரி இயான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராணி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள ராணி நான் தான் கொடுத்தங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு சம்பவ இடத்துல இருந்த இவங்க தான் இருந்தாங்க, அதுவும் யாருமே தெரியாத இடத்துல இவங்க எதுக்கு இருக்கணும், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு இருக்க. உங்ககிட்ட எதனா எவிடன்ஸ் இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தது, ஏன்னா அது ராயல் ஃபேமிலியில் அலௌட் இல்லை. 2வது பாட்டில் உடைச்சதுன்னு நிறைய ரூல்ஸை மீறி இருக்காங்கிற மாதிரி சில்லித்தனமான ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அது என்னையும் சந்தேகப்படுறதுக்கு காரணம். ஏன்னா 2 பேர்த்தையும் விசாரிக்கிறதா இருந்தால் ஒட்டுக்கா விசாரிங்க, அவளை விசாரிக்கிறது என்னையும் விசாரிக்கிறதுக்கு சம்மந்தம். ஏன்னா 2 பேரும் தான் இன்வால்வ் ஆகிருக்கோங்கிற மாதிரி இருக்க. ராணிக்கு பதிலே இல்லை. அப்போ உங்களே விசாரிக்கலாமா அப்படின்ட்டு இருக்க. தாராளமாக எப்போ வேணுமோ வாங்கன்ட்டு இருக்க. செக்ரட்டரி அதுக்குள்ளே ஜாட காட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே காலை எட்டி உதச்சிட்டு இருக்கா. அவள் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கா. இதான் சக்கனியான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்ட்டு ராணியோட ட்ரிக்கை அவளுக்கே ஃபாலோ பண்ணிட்டு நெத்தியாடி அடிச்ச மாதிரி போயிட்டாங்க. ராணி ஏதோ எக்ஸை ஏமாத்திட்டு போன மாதிரி முறைன்னு முறைச்சிட்டு இருக்க. ஹீரோயினை போய் பெட்ல போட்டு எந்திரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பொண்ணு கண்ணையே துறக்கிறா. செம்ம ஆக்டிங்கு. சே எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, நான் எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு என்ன நடந்துச்சான்ட்டு அவள் பண்ண விஷயத்துக்கு அவள் பெருமைப்பட்டுட்டு இருக்கா. ஏன் இல்லை எனக்கு புரியலைங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. நான் என்ன ஜெயிலுக்கு போகணுமா இல்லை நீங்கள் போகணுமா என்னென்னு சொல்லுங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய லாயர்ஸ் எல்லாம் கைவசம் இருக்காங்க. இது ஒன்றும் எனக்கு புதுசெல்லாம் இல்லை, லாஸ் விட்டு நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் ரைட்டுன்ட்டு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லைல்ல, மறுபடியும் நம்ம வேணா கேஸை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்க. ஏன் அதெல்லாம் இல்லை, ராணி வேணும்னே தான் பண்ணுறாங்க, உன்னை அடிச்சா எனக்கோ பதிக்குன்னு தெரியும், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்க. அப்படின்னா நீங்கள் ராணிக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, எல்லாம் பார்த்துருப்பாங்களே அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கங்கிற மாதிரி யான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது ரூமர் எப்படி பரவுன்ட்டு. யானுக்கு நம்ம இளவரசியை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தூக்கிட்டெல்லாம் வந்திருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாம் பேசுவாங்கன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பாருங்க நம்ம காதல் கதை எப்படி பறக்க போகுதுன்னு இருக்க. அரண்மனையிலும் எல்லாருமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராணி முன்னாடியே யான் தூக்கிட்டு போனாரு தெரியுமா, அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமான்ட்டு வேலை செய்யறதுலேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருக்க. ரூமர் ராணிக்கே கேட்குது. அவங்க சரியான கடுப்பாயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாத்திரத்தில் போட்டு உடைச்சிட்டு நீ என்ன நினைக்கிற அவங்கள பற்றி, நிஜமாலுமே அவங்க 2 பேரும் கிரேட் பேரா என்ன அப்படின்ட்டு ராணி பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பில் அவங்களுக்கு வேலை செய்வாங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க.
இருக்க. இயான் சரி நீ கிளம்பு அரண்மனைக்கு, அதாவது இயானோட கோட்ரஸ்க்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் வர முடியுங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ரிச்சுவலில் இருக்கார்ல, அதனால் நம்ம ஹீரோயினை மட்டும் பார்த்து போமான்னு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி அனுப்பி வச்சுட்ருக்க. எல்லாருமே பார்த்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு ரூமர் ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குனா ஒரே சந்தோஷம், எப்படியோ பப்ளிக் நம்மளோட லவ் ஸ்டோரியெல்லாம் பேச போது சூப்பராக இருக்குன்ட்டு. அவள் வீட்டுக்கு போகிறா பாருங்க, ஒரே மாஸ் என்ட்ரி தான் ஹீரோயின். ஏதோ பெருசாக 10 வருஷம் கஷ்டப்பட்டு சாதிச்சுட்டு வந்த மாதிரி போயிட்டுருக்க. அவங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் அதை விட ஷாக் ஆகிட்டாங்க. வந்துட்டிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு. எல்லா கிரெடிட்ஸும் ஜானுக்கு தான் சேரும்னு இருக்க. அதெல்லாம் இல்லை, எனக்கெல்லாம் அது கை வந்து கலைங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாம் பாராட்டி ஜானுக்கு கொடுத்துட்ருக்கா. எல்லாமே முடிச்சுட்டு சாயந்தரமாக சோர்வாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் என்னதான் இருந்தாலும் ஏன் இவளை தூக்கிட்டு போனா இல்லை, அதை நினச்சி புள்ளிக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே வைக்கப்பட்டுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏனும் கரெக்டாக கால் பண்ணுறான். கால் பண்ணி அவன் இருந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோ, எல்லாமே பார்த்துருந்துக்கோ, பிடிக்கலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளையிலேருந்து உனக்கு நான் ராயல் கார்டெல்லாம் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதான் ப்ரோட்டோகாலில் இல்லைல்ல அப்படின்ட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டு இருக்க. ஹீரோயின் உங்களுக்கு தான் தூக்கம் வராதுன்னு சொன்னீங்களே, என்னை வந்து பாருங்கிற மாதிரி அவள் அரண்மனைக்கு வெளியே கொஞ்சம் எட்டி பார்க்க மட்டும் சொல்கிறா. ஹீரோயினும் அதே மாதிரி அரண்மனைக்குள்ளே வந்துட்டு எங்கே இருக்கீங்கன்ட்டு இருக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவர் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று, இந்தாங்க நீங்கள் ஏதாவது தலைவலி, உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு தெரியும், அதனால இதை நான் கொண்டு வந்தேன். ரொம்பவே இது எக்ஸ்பென்சிவ், வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஆனால் இது குடிச்சிங்கன்னா கெட்ட கனவு வரும், பட் அட்லீஸ்ட் தூக்கம் வருதில்ல, அது வரைக்கும் பெட்டர் தானேன்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தலைவலி வந்துருச்சுல, அன்னையிலேருந்து நீங்கள் சரியாக தூங்கின மாதிரி எனக்கு தெரியல, நீங்கள் டாக்டர் கூட பார்க்கல தானே, கரெக்டு தானே, எப்படி நான் ஒரு ஒய்ஃபாக கரெக்டாக நடந்துக்கிறேன்னா எப்படியோ எனக்கு தெரிஞ்சிருது, என்னால் பிடிச்ச சின்ன ஹெல்ப் எடுத்துக்கங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கண்ணத்தை பிடிக்கிறான். இவளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சவன் 5 நிமிஷக்குள்ள இல்லை டக்குன்னு கிஸ் அடிச்சிடறான். இங்கே ஹீரோயினுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் ஷாக்கில் அப்படியே உறைஞ்சு போயிருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட ரொமான்டிக்காக முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கூட டிஸப்பாயின்மெண்ட் இல்லாமல் ட்ராமா போயிட்டுருக்கு. பட் நம்ம இயானும் ராணியும் தான் ஏதோ முன்னாள் காதலர்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ ஒரு அருமையான ட்விஸ்ட்டை வைப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு செமையான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.